அமலாக்கத்துறை வழக்கில் முன்ஜாமீன் கோரிய ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அவரது சகோதரனின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை வழக்கில் முன்ஜாமீன் கோரிய ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அவரது சகோதரனின் மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். வழக்கின் விவரங்கள் என்ன ஆனந்த்? வணக்கம். அமலாக்கத்துறை வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி மற்றும் சகோதரருக்கு முன்ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான அவர்கள் மனுவையும் தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போதைப் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் மாதம் அவரை கைது செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி அவரது ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனா பானு மற்றும் சகோதரர் முகமது சலீம் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையினர் தங்களை கைது செய்யக்கூடும் என கூறி முன்ஜாமீன் கேட்டு இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை அமீனா பானு பெயர் இடம்பெறவில்லை எனவும் இருவரும் ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராகி ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளனர். முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறி அவர்கள் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் ரமேஷ் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்படும் முன்தான் இருவரும் விசாரணைக்கு ஆஜரானதாகவும் தற்பொழுது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும், எனவே ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களுக்கு பிறகும் இருவருடைய ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.